டே எண்ட் ஆஃப் பெங்களூர் வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி ரிட்டர்ன் வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். என்னடா 2 நாள் வீடியோ காணாங்கன்னா கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்தேன். ஸோ நாங்களும் பட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு நம்ம போயே ஆகணும். உங்களை மிஸ் பண்ணுறதுல ரொம்ப இதாக இருக்குது. ஏன்டாடு ஸோ தம்பி மிஸ் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக தம்பியோட சமையலுக்காகவே மிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சமையல் கிட்ட நான் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2-3 நேரம் தான் வந்து வெளியே சாப்பிட்டேன். மற்ற நேரம்லாம் நானே சமைச்சு நானே தான் சாப்பிட்டோம், நானும் அரவிந்த் ப்ரோவும். ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நம்ம வந்து தனியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே கைஸ், கிளம்ப பாய். அழகான ஒரு சீட்டை விட்டு கிளம்ப போகிறேன். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த 5 days. ஆக்சுவலாக வந்து 2 days தான் நினச்சி வந்தேன். பட் 5 days வந்து இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுங்கிறனால அளவுக்கு மனசு வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஒரு 6 மாதம் இருக்கிற மாதிரி தான் வரும். ஓகே. ஆமாம், நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வரணும். ஸோ ரேப்பிடோவும் வந்துடுச்சு. நம்ம வந்துட்டு ரேப்பிடோ போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அப்படியே கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்குமே என்னடா இது, ஏன் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் இந்த 5 நாளைக்கு அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு புது லைஃப் ஸ்டைல் இங்கே வாழ்ந்துட்டேன். ஏன்னா தனியாக இருந்து நான் என்ன பார்த்துக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அங்கே இருந்தால் நமக்கு பார்த்துக்கிறதுக்காக நம்ம அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு தனியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு, பயங்கர கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ என்னோட 19 வயசில் நான் பெங்களூர் வருவேன், இங்கே வந்து ஒர்க் பண்ணுவேன், என்ன நானே பார்த்துக்குவேங்கிற மாதிரிலாம் என்னோட கனவுல கூட நினச்சது கிடையாது. கனவு என்ன சும்மா கூட நினச்சது கிடையாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கினதுக்கு சிபிபிக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வந்ததுக்கப்புறமா இதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே தோணுச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி பழகிடுச்சு இல்லையா, இது புது லைஃபு. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து உங்களோட புது ரியாலிட்டியை நீங்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஏறதுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கே, அவன் நம்ம விட்டுட்டு போயிடுவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்தோடனே தூங்கவும் ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில் மணி வந்து 6 மணி ஆக போகுது. அவினாஷ் ரோட்டில் வண்டி போயிட்டு இருந்துச்சு. இறங்கியாச்சு. நம்ம ஊர் வந்தோடனே ஒரு தனி சந்தோஷம், தைரியம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறது தான்.